ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக்கிங் பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் மெட்டீரியல் தேவைப்பட்டதுங்க. அதுதான் வாங்கியிருக்கோம். இது சாக்லேட் ரேப்பருங்க. இப்போ ஹோம்மேட் சாக்லேட்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அதை ரேப் பண்ணுறதுக்கு பேப்பர், அதை நான் வச்சுருந்ததெல்லாம் தீர்ந்துட்டுங்க. சரி மறுபடியும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது ஜிகினா பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஃபாயில் ஷீட். ஒரு பக்கம் ஒயிட் கலரில் இருக்கும், இன்னொரு பக்கம் டிசைன் இருக்குங்க. வெளிப்பக்கம் தான் டிசைன் இருக்கும். அதில் பட்டர் ஷீட் வச்சு தாங்க நம்ம எப்போவுமே ரேப் பண்ணணும். இல்லைனா அந்த ஃபாயிலில் இருக்கிறது அந்த சாக்லேட்டில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் 100 இருக்கும். இது 85 ருபீஸுங்க. இதில் கலரும் கொஞ்சம் உள்ள பேப்பர் வெளியில் வர கலர்ஸ் மாறி இருக்குங்க, அவுட்ரு கலர். அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா என்னோடது ஒன்று தான் நான் வச்சுருக்கேன். அதில் உள்ள ப்ரெஷ்ஷு எங்கே போச்சுன்னே தெரியல. நானும் தேடி தேடி பார்க்குறேங்க. இந்த பிள்ளைங்க எங்கே தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. இது 69 ருபீஸு. இது குட்டி தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அதை விட கொஞ்சம் பெருசு. இது 85 ருபீஸுங்க. எனக்கு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ளே அடுத்தது இன்னும் ஒன்று செய்யணுன்னா அதை வாஷ் பண்ணிவிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. வாஷ் பண்ணுறது மட்டும் இல்லை, வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இது ரெண்டும் வாங்கினேங்க. நெக்ஸ்ட்டு இது நம்மளோட ப்ரௌனி கட்டர், கேக் கட்டர். அதுதாங்க. இது ரீசனபிள் ப்ரைஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, 39. இது டிமார்ட்டில் தாங்க வாங்கினேன். சரி, இந்த ஒரு டைம் போக்கில் டிமார்ட்டில் ஒரு பொருளோட ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் அடுத்த ட்ரிப் போக்கில் அது ரேட் ஜாஸ்தி ஆகிடும். சரி ஓகே, இது நமக்கு வேணும்னு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான பொருளுங்க. இது செட் ஆஃப் 5ன்னு போட்டிருக்கு, 5 பீசஸ்ன்னு. ஆனால் இங்கே பாருங்களேன், 1 2 3 4 தான் இருக்குது. நான் அதை கவனிக்காமல் வாங்கிட்டேங்க. ஒன்று மிஸ்ஸிங். அது என்ன வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இது நம்ம ட்ரீம் கேக் மேலெலாம் ஏதாவது ஒரு கேக் மேலே கரெக்டாக பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். இது எக் செப்ரேட்டருங்க. கீழே இருக்கிறது ஒரு ஃபெனல் தான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. மற்றபடி இது மூணுமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தாங்க. அதுவும் எக் செப்ரேட்டர் எனக்கு ரொம்ப முக்கியமாக வேணும். அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்கேலுங்க, ஸ்டீல் ஸ்கேல். நான் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன். இதோட ப்ரைஸ் 45. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, எந்த ஒரு வளைவு நெளிவும் இல்லாமல் இருந்தது. அதனால் இது வாங்கினேங்க. என்கிட்ட இருக்கிறதுல வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தது. அதுக்கப்புறம் இது ஒரு நைஃப்ங்க, நைஃப் செட்டு 119ங்க, 119 ரூபா. ஒன்று எடுத்துகிட்டேன் நான், பேலன்ஸ் 2 இருக்குது. இதுவும் டிமார்ட்டில் வாங்கினது தான். நைஃப் இல்லை, சாக்லேட்லாம் கட் பண்ண நமக்கு வேணும் இல்லைங்களா, அதனால். இது மில்க் காம்பவுண்டுங்க. நமக்கே தெரியும், ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட் இதெல்லாம் வேணும் ப்ரௌனிக்குன்னு. இதோட அளவு 500 கிராமு. ப்ரைஸு 190. அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இது டார்க் காம்பவுண்டுங்க. இதோட அளவு 400 கிராம்ஸ் தாங்க. அளவு 400 கிராம்ஸ் தான். ஆனால் ப்ரைஸ் 160. 100 கிராம்ஸ் கம்மிங்க. 160 டார்க் காம்பவுண்ட். நமக்கு ப்ரௌனிக்கெலாம் டார்க் காம்பவுண்ட் தான் நிறைய தேவைப்படுங்க. கஸ்டமைஸ்டு ப்ரௌனிஸ்னால் தான் அவங்க மில்க்கு இல்லைனா ஒயிட்டு இதை மாதிரி கேட்பாங்க. கஸ்டமர் கேட்குறது தகுந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். இல்லை பேசிக்காக ப்ரௌனினா நமக்கு டார்க் காம்பவுண்ட் தான் தேவைப்படும். அதனால் 2 டார்க் காம்பவுண்ட், ஒரு மில்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒயிட் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, இல்லாததை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. இவ்வளோ தான் எங்களோட பேக்கரிக்கு தேவையான மெட்டீரியல் வாங்கினேன். இதெல்லாம் இல்லை, இப்படி தான் ஒன்று ஒன்றா வாங்கி நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. பல்காக ஒன்றில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நமக்கு வர ஆர்டரை பொறுத்து நம்ம வாங்குறது தாங்க பெஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.